பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மீனா அவங்க அப்பா கிட்ட பேசினது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் நமக்கே வந்து இந்த விபூதி அடிக்க பார்த்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துச்சு பின்னாடி லேட்டரான எபிசோடில். ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தெளிவாக அவங்க அப்பா கிட்ட பணம் கொடுத்து வேலைக்கு போகிறதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு உடன்பாடும் கிடையாது. நீங்கள் அவர்கிட்ட அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னா, உன் வீட்டில் முதல்ல பணம் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இருக்கா, உன் சம்பளத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க என்னென்னவோ கேட்டால் அதெல்லாம் இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கான எல்லா வருமானமும் இருக்குது. ஏன் வருமானம் எவ்வளோங்கிறத அவங்க கேட்குறதும் கிடையாது. ஸோ நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, ஆனால் அதே சமயத்தில் அவரை போட்டு கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துடுறாங்க. தெளிவாக வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்ருக்கு. தங்கமயில் வீட்டிலேருந்து வேறு சாப்பாடு கட்டி எடுத்து வராங்கல்ல, ஏன்னா கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்ட்டு. அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க, ஏன் மிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டியா, வீடு ஏதோ பணக்கார பிள்ளையாட்ட இருக்க, எதுக்குமா இங்கே வந்து கஷ்டப்படுறான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே டபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே செந்தில் வந்துடுறாரு. இந்த பொண்ணு யூனிஃபார்ம் போடுறதுக்குள்ளார செந்தில் வந்திருக்கும் போது இவங்க ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ண கூப்பிட்டு மளிகை ஜாமா பொருள்லாம் எடுத்து வைனா சரி ஓகேன்னு வராங்க. எங்கள் யூனிஃபார்ம்னா பின்னாடி அங்கே இருக்குது அப்படின்னா சரி இப்போ எடுத்து வந்துட்டு முதல்ல யூனிஃபார்ம் மாட்டுமான்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக வெளில வந்து செந்திலை பார்த்துறாங்க. செந்தில் நீ எங்கேன்னா சப்ளை இல்லை ஒரு கஸ்டமர் வெரிஃபிகேஷனுக்காக வந்தோம், கிளைண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நானும் இன்னொரு பொண்ணு வந்தோம், அவங்க உள்ளே சாப்பிட்டுருக்காங்க, ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு கதை விட்டுறாங்க. அந்த ஓனர் வேறு கூப்பிட்டு யார்ட்டம்மா பேசிகிட்டு இருக்க, வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்குறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் செந்திலை இப்போதைக்கு சமாளிச்சிடுறாங்க தங்கமயில். இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜியை அந்த கல்யாணத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா அவங்களே புது சாரீ வாங்கிட்டு வந்து அழகுபடுத்தி ரெடி பண்ணும்பொழுது தான் நமக்கு விபூதி அடிக்க பார்த்த மொமெண்ட். இந்த சீரியல் ஆரம்பிக்கும் பொழுதே தெளிவாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து மீனா ஒரு கவர்மெண்ட் ஃபேமிலி, எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போகிற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. மீனாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா மாமா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப். அதுக்கு பிறகு 2வது பொண்ணு தான் மீனாங்குவாங்க. இதே மாதிரி தான் பாண்டியன் ஷோ சீசன் 1லேயும் மீனாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்குவாங்க. உங்களால் அந்த கதையை ட்ராக் பண்ணி கொண்டு போக முடியல அப்படின்னா எதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. போகிற போக்கில் பார்த்துப்போம், பார்க்குறவனுக்கு என்ன மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மீனாவை நான் ஒத்த பொண்ணாக வளர்ந்தேன், அதனால தான் ராஜி என் தங்கச்சியாக நினச்சி இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என் நமக்கு அதிலே பூ சுற்றுற மாதிரி. அப்புறமா ராஜியை கிளப்பி ஃபோட்டோலாம் அவங்க 2 பேர் சேர்த்து எடுத்து வச்சு அனுப்புனதுக்கு பிறகு மீனா ரொம்ப நல்ல பொண்ணுலாம் சொல்ல அங்கே கல்யாணத்தில் பார்த்தா எல்லோரும் வந்து ராஜியை வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு வாங்கன்னா அந்த கல்யாண பொண்ணோட அம்மா அப்பாலாம் கூப்பிட்றாங்க. கல்யாண பொண்ணு கிண்டல் பண்ணுறாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டான்ட்டு ஒன் சைடாக கதிரை லவ் பண்ண பொண்ணு தான் ராஜி பார்க்குறாங்க.